காட். இந்த நாளில் கூட நாம் இந்த புதிய மாதத்துக்குள்ளே காலெடுத்து வச்சுருக்கோம். 1ஆம் நாள், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த். ஸோ ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் அற்புதமாக இந்த ஜான்வரி மாதத்தை நம்ம நடத்தி வந்திருக்கிறாரு. இந்த பிப்ரவரி மாதம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ரைட், 2ஆம் மாதத்துக்குள்ளே காலெடுத்து வச்சுருக்கோம். கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு செய்வாராக. ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹெவன்லி ஃபாதர், we praise you Lord. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மட்டுமாக எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை மட்டுமாக காத்து வழிநடத்தி வந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் எத்தனையோ காரியங்கள் கடந்து சென்றது இந்த ஜான்வரி மாதத்தில். எல்லாவற்றிலும் எங்களோடு இருந்து கர்த்தாவே எங்களை வழிநடத்தினீங்க. புதிய ஆசீர்வாதங்கள், புதிய தரிசனங்கள், புதிய வார்த்தை அப்பா கர்த்தாவே தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கீங்க. புதிய கர்த்தாவே ஊழியத்தின் வாசல்களை அப்பா தேவரீர் நீர் அப்பா திறந்து கொடுக்குறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவர். உம்மையே மட்டும் நாங்கள் பற்றி கொண்டு வாழ்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் ஆண்டவரே, இம்மட்டுமாக கர்த்தாவே எங்களை வழிநடத்தின ஆண்டவர் இனிமேலும் எங்களை வழிநடத்துவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே அப்பா, இதோ இந்த 2ஆம் மாதத்தில் கால் எடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா எல்லா காரியங்களும் அப்பா தேவரீர் கத்தை உம்முடைய சித்தத்தின்படி நடக்க நிற்கிறபே தாங்க ஆண்டவரே. தேவரீர் எங்களுடைய கத்தாவே சுயமோ எங்களுடைய ஆசைகளோ கத்தாவே தேவரீர் அப்பா இது முக்கியம் இல்லை ஆண்டவரே. தேவரீர் நீர் கத்தாவே எங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நினைக்கிறீரோ அதன்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய கரத்தில் இருக்கும் பொழுது அப்பா அது சரியாக இருக்கிறது ஆண்டவரே. தேவரீர் நீர் எங்களை வழி நடத்துங்க. இந்த மாதத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த முதல் நாளிலே உம்மை சந்தித்து தேவரீர் இந்த ஆராதனை வேளையில் உம்மையை ஆராதித்து துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை முழுதுமாக எங்களுடன் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பிரசன்னம் எங்களை காத்து வழி நடத்தும் ஆண்டவரே. தேவரீருடைய வார்த்தை மூலம் பேசுங்க, கற்றுத்தாங்க, போதித்தருங்க. நாங்கள் அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க நீர் கிருபைத்தாங்க ஆண்டவரே. தேவரீர் அப்பா வராதங்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்து சேர நீர் கிருபைத்தாங்க. ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தேவரீர் கர்த்தாவே. தேவரீர் எல்லாரும் கலந்து கொள்ள நீர் கிருபைத்தாங்க. உடைய வேத வசனம் சத்தியம் அப்பா ஜனங்களுக்கு போய் சேர நீர் கிருபைத்தாங்க ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஆத்துமாக்கள் கர்த்தாவே தேவரீர் மனம் திரும்பி கர்த்தருக்கு அப்பா தேவரீர் சபைகளுக்கு ஓடி வர நீர் கிருபைத்தாங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம், காப்பாற்றுங்க ஆண்டவரை. வழிநடத்தி பலப்படுத்துங்க தேவரீர். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல் பாடலாக உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்ற பாடல் பழைய பாடல் தான், இருந்தாலும் ஒரு அற்புதமான பாடல். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து என்னாலும் துதிக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதம்தான் என்றைக்கும் நம்மை. மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் இருந்த வித்தியாசம் இதுதான். மரியாள் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தால், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தால், அவளுக்கு என்ன கரெக்டாக தான் செஞ்சாங்க, தவறுன்னு எதுவும் சொல்ல முடியாது. உலகத்தின் பார்வையில் அவள் செய்தது எல்லாம் சரிதான். ஏன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாப்பிடணும், அவங்க வந்தவங்கெல்லாம் சாப்பிடணும். இப்போ அது உணவு செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்கிறார்கள். ஆனால் மரியாள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய பாதத்தில் போய் அமர்கிறார்கள். இந்த ஆகாரத்துடன் இந்த ஆகாரம் தேவனுடைய ஆகாரம், தேவன் பாதத்தில் பெற்றுக்கொள்ளும் ஆகாரம், அது நமக்கு சரியாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும், நமக்கு இதுதான் தேவை என்று அறிந்து கொண்டார்கள். அதுதான் இந்த பாடலில் கூட உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் என்று பாடல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
பரிசுத்தமே பரவசமே பரனே வருளே வரப்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே வரப்பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடின பாடல்கள் ஏந்தளித்தே. தேடினதால் கண்டடைந்தே பாடின பாடல்கள் ஏந்தளித்தே. உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூத சாலமில் சேர்த்திடுவே. நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலமில் சேர்த்திடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டுங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து தாங்குகிறீர். திசை கெட்டுங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மைய என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் உம் தடியும் உண்மைய என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மைய யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே ஓம் நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே ஓம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் படிந்தேன் என்னாலும் துதியே உம்மை
உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படுத்திறங்க கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படுத்திறங்க இளைஞருக்கி காலை பிடுங்கி கத்தரை காத்தென்னை சுத்தம் செய்வே கீழை நறுக்கி களை பிடுங்கி கத்தரை காத்தென்னை சுத்தம் செய்வே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஹல்லேலூயா praise God hallelujah கர்த்தருடைய பாதத்தில் இந்த முதலாம் நாளில் வந்து நாம் சேர்ந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இப்போது கூட ஆராதனை வேலை கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா praise God hallelujah 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 நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஓ ரிபஹதாரமஷம்மரஹதி ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர், அவர் என்றென்றைக்கும் நமக்கு நல்லது செய்யும் சிறந்த ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா அவரே ஆண்டவர், அவரே இரட்சகர், அவரே மீட்பர். ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அறிவார். ஹல்லேலூயா உங்களுடைய பாஸ்ட் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை யாரு என்ன என்பதை அவர் அறிவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது தான். ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்வது என்ன? Surrender your life to God. Hallelujah. ஆண்டவரே இது நன்றா நல்லா இருக்குமே, அது நன்றா நல்லா இருக்குமே என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரின் வழிகள் தான் சிறந்தது, கர்த்தரின் வழிகள் தான் உண்மையானது. ஹல்லேலூயா இந்த உலகத்தின் வழிகள் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா கர்த்தர் எனக்கு இதை செய்கிறார் அதை செய்கிறார் இல்லை, கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து வாழுங்கள். ஹல்லேலூயா கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், இரட்சகர், மீட்பர். அவர் ஒருவரே எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தாவீது அவருடைய சிறு வயதிலிருந்தே கர்த்தரை நம்பி ஜீவித்தான். ஹல்லேலூயா அவன் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கூட ஹல்லேலூயா அந்த வனாந்தரத்தில் அவன் ஓடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது கூட அவன் நம்பியது கர்த்தரை மட்டும்தான். அவன் கூட இருந்த ஆட்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கவில்லை, எனக்கு வாள் சண்டை தெரியும் என்பதை அவன் நினைக்கவில்லை. யோனத்தான் இருக்கிறான், அவன் என்னை காப்பாற்றுவான் என்று அவன் நினைக்கவில்லை. என் கர்த்தர் என்னுடன் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை பார்த்து கொள்வார் என்று தாவீது நினைத்தான். அவன் பாடினான். அதை போலதான் கர்த்தர் ஹல்லேலூயா நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போமாட்டார்கள். ஹல்லேலூயா கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், ஆண்டவர் ஹல்லேலூயா அவர் ஒருவரே. அவரை நம்பி நீ ஜீவிக்கும் பொழுது, கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது ஓ ரபா ஷமர ஹீதர பக்கபர ஹல்லேலூயா கர்த்தரை நீ நம்பி ஜீவிக்கும் பொழுது அவர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா எப்படி தாவீதை உயர்த்தினார்
உயர்த்தினாரோ, எப்படி சிறுமையிலிருந்து தாவீதை உயர்த்தினாரோ, எப்படி தாவீதை ராஜாவாக ஆக்கினாரோ, ஓடிக்கொண்டிருந்த தாவீதை ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து வந்து நீதான் ராஜாவாக வேண்டும், எங்களுக்கு நீதான் ராஜா ஆக வேண்டும் என்று கேட்டார்கள். அதை போல ஒரு நாள் வரும், அப்பொழுது ஆண்டவர் நீதான் வேண்டும் என்று எல்லாரும் கேட்பார்கள், நீதான் ராஜாவாக வர வேண்டும் என்று. ஆண்டவர் அந்த நேரத்தை உருவாக்குவார், உங்களுக்கு ஆண்டவர் அந்த நேரத்தை உருவாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. மறக்காமல் ஆண்டவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, அவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தான் அவரை விட்டு விலகி இருக்கிறோம், கர்த்தர் நம்மை விட்டு விலகவில்லை. ஹல்லேலூயா. ஏன் இது என் வாழ்க்கையில் நடக்குது என்று கேட்டால் கர்த்தர் சொல்கிறார், ஹல்லேலூயா, விலகி போவாதே, கர்த்தருடைய பாதத்திலிருந்து விலகி போவாதே, அமர்ந்திரு, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பெற்றுக்கொள் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பல தந்தீரையா, பலவீன நேரங்களில் பல தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே, சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே.
நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கர்த்தர் நல்லவர், கோடி கோடி நன்றி. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. செய்வார். ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி ஐயா. கர்த்தர் செய்வார் உங்கள் வாழ்க்கையிலே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். உதவி நீரே. கர்த்தர் செய்வார். எபினேசர் அவரே. ஆண்டவர் எபினேசராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் செய்ய முடியாத. ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் செய்வார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரால் உங்கள் வாழ்க்கையில கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிலீவ். நம்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார் என்று நம்புங்கள். செய்து விட்டார் என்று நம்புங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் ஒரு தகப்பன் வருகிறார். அவருடைய மகன்
பிசாசு பிடித்தவனாய் விழுந்து அங்கே இங்கே நெருப்பில் விழுந்து எழுந்து அவன் என்ன செய்கிறான் என்று அறியாமல் தெரியாமல் இருந்தான். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே, இவனை உங்களால் காப்பாற்ற முடியுமா என்று கேட்கிறார். அந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன பதில் இதுதான்: கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நீ விசுவாசித்தால் கர்த்தர் செய்வார். நீ விசுவாசித்தால் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறது இதுதான்: நீ விசுவாசித்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. நீ எங்க வேணா ஓடி இருக்கலாம், எங்க வேணா போயிருக்கலாம், ஆனால் எப்பொழுது ஆண்டவரிடத்தில் வந்தையோ, ஆண்டவரிடத்தில் கேட்டீர்களோ, அப்பொழுது கர்த்தர் சொல்வ வார்த்தை இதுதான்: கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் ஆண்டவர் சொல்வது இதுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதே போல இன்னொரு வாட்டி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதே போல இன்னொரு வாட்டி பக்கவாதம் இருக்கும் பிள்ளையை ஒரு தகப்பன் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கால் கை விழுந்த ஒரு பிள்ளையை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போது சீஷர்களிடத்தில் நான் கொண்டு போனேன், அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்கிறார் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷரிடத்தில் கொண்டு போனேன், அவர்கள் சுகமாக்கவில்லை என்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒன்றுதான் சொல்கிறார்: ஓ சிறிய விசுவாசம் உள்ளவர்களே, விசுவாசம் ஏன் உங்களுக்கு இவ்வளவு சிறியதாக இருக்கிறது? ஹல்லேலூயா. அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, எங்களால் ஏன் இதை செய்ய முடியவில்லை என்று. அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில் இதுதான்: கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் இந்த மலையை பெயர்த்து சமுத்திரத்தில் போடு என்று சொன்னால் கர்த்தர் செய்வார். கடுகளவு விசுவாசம் இருந்தால், உன் வாழ்க்கையில கடுகளவு விசுவாசம் இருந்தால் கர்த்தரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் இருக்கிறதா? நம்மிடத்தில் கடுகளவு விசுவாசம் இருக்கிறதா? உன்னிடத்தில் கடுகளவு விசுவாசம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? இன்றைக்கே விசுவாசி. Nothing is impossible with God. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஒன்றுமே தெரியவில்லையே, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே, எதிரில் ஒன்றுமே தெரியவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. பரவாயில்லை, தெரியவில்லை என்றால் பரவாயில்லை. முதல் ஸ்டெப்பை நீ எடுத்து வை, முதல் அடியை நீ எடுத்து வை. கர்த்தர் உனக்கு செய்வார். யோர்தான் நதியை இரண்டாக பிளந்தவர், செங்கடலை இலாங்காக பிறந்தவர். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை உடைத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரே நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே, ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார். அவர் ஆண்டவர் நம் வாழ்க்கையில ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் ஆண்டவர். அவர் எதிர்பார்ப்பது ஒன்றுதான், உன் வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறதா, கடுகளவு விசுவாசம் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஓ அவ்விசுவாசியே, உன்னுமா என்னை நீ விசுவாசிக்கவில்லை? இவ்வளவு நாட்களாக என்னோடு பயணம் செய்து, இவ்வளவு நாட்களாக என்னுடன் இருந்து உன்னும் நீ என்னை விசுவாசிக்கவில்லையா? எங்கே போனது உன் விசுவாசம் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நல்லவர், கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், அவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம். நம் வாழ்க்கையில கர்த்தரை மட்டுமே உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா.
உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றார், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே, காண்பவரே காப்பவரே. நல்லவரே வல்லவரே, காண்பவரே காப்பவரே. நன்றி நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி மகிழுதையா. நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. இருப்பவரே இருந்தவரே, நன்றி நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், என்னாலும் துதியுங்கள். ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறது நாட்களில். ஹல்லேலூயா. எவனை வஞ்சிக்கலாம், எவனை தடுக்கலாம், என்ன செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிசாசு
அவன் கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தால் அவன் என்ன செய்கிறான் தெரியுங்களா? உங்களிடத்தில் நேராக சண்டை போடுவதில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள நேராக சண்டை போடுவதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் பிசாசு நம்மை எதிர்க்கிறான் என்று. அவன் செய்வதெல்லாம் குறுக்கு வழியில் பின் வாசல் வழியாக வருகிறவன் தான் பிசாசு. ஹல்லேலூயா. அவன் குடும்பத்துக்குள்ள நுழைவா, பிள்ளைகளுக்குள்ள நுழைவா. ஹல்லேலூயா. ஆபீஸ் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவா. காசு இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் நம்மை கடன்காரன்களை வைத்து வெறுப்பேற்றுவா. நிறைய காரியங்களை நாம் கோபப்படும்படியாக, எரிச்சல் படிம்படியாக செய்வான். அது யார் என்றால் அவன் பிசாசின் செயல்கள். ஹல்லேலூயா. அவன் நம்மை எல்லாரும் வெறுக்கும்படியாக செய்வான். ஹல்லேலூயா. நம்மை ஒரு இடத்தில் நிற்க வைத்து எப்படியாவது கர்த்தரை மறுதலிப்பார்களா இவர்கள்? கர்த்தருடைய விட்டு விடுவார்களா இவர்கள்? கர்த்தர் தேவையில்லை, ஆண்டவர் தேவையில்லை என்று சொல்வார்களா என்று பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசே நீ ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. பிசாசே நீ ஜெயிக்க முடியாது, நீ ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் என் ஆண்டவர் உன்னை காலால நசுக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் காலால நசுக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசல்கள், திறவுகோலின் வாசல்கள், ஹல்லேலூயா, அவர் பாதாளத்தின் வாசல்களை அவர் கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நசுக்கி இருக்கிறார். பிசாசே நீ தோத்து போனவன். ஹல்லேலூயா. நீ தோத்து போனவன், உனக்கு எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் நீ வந்து இதை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உன்னை சபித்து அப்புறப்படுத்துகிறேன். இந்த மாதத்தில் இந்த 1ஆம் நாளில் ஹல்லேலூயா, இன்னையிலிருந்து இந்த குடும்பத்தை நீ தொந்தரவே செய்யக்கூடாது. இந்த நபரை நீ செய்யவே கூடாது. இவர்கள் விடுதலை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். உனக்கு இவர்கள் மேல் அதிகாரம் கிடையாது பிசாசே. You don't have any authority. Hallelujah. Hallelujah. பிசாசே உனக்கு அதிகாரம் கிடையாது. பிசாசை சபியுங்கள். Hallelujah. சொல்லுங்க, உங்க வாயை திறந்து பிசாசே உனக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லுங்கள். Declare with your mouth. Declare with your mouth. உங்க வாயை திறந்து சொல்லுங்கள், பிசாசே உனக்கு அதிகாரம் கிடையாது. என்னுடைய ஊழியத்தில் உனக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். அவரே நம்பி ஜீவிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரின் பிள்ளை, நான் ஆண்டவரின் பிள்ளை, என்னை வழி நடத்துவார் ஆண்டவர் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பேய் பிடித்த பிசாசு பிடித்த பிள்ளையிடத்தில் வரும்பொழுது அது ஓடிவிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசு பிடித்தவர்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்கும் பொழுது அந்த பிசாசால் நிற்க முடியாது. ஏனென்றால் அவர் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அந்த பிசாசு ஓடிவிடும். ஹல்லேலூயா. அதை போலதான் உங்கள் வாழ்க்கையில கூட ஹல்லேலூயா மேற்கொள்ளலாம். எப்படியாவது இந்த குடும்பத்தை மேற்கொள்ளலாம், எப்படியாவது இந்த ஊழியத்தை உடைக்கலாம், எப்படியாவது இவர்கள் விசுவாசத்தை உடைக்கலாம் என்று இந்த மாதத்தில் பிசாசு எது வேணாலும் செய்வான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு அடைக்கலம் ஒருவரே, அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நெருப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தீப்பந்தமாய் நெருப்பாக அக்னியாக உங்கள் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று. பிசாசு ஓட வேண்டும். ஆஹா, இவர்களிடத்தில் ஒன்றும் நடக்காது என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுவும் நடக்காது, நாம் ஓடிவிட வேண்டும் என்று பிசாசு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தாவீதின் தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ரோபா தாமா ஷிகாரா பரபா தோரபா ஹதி ஹோதி கரா கரபதா ஹே தரபா ஷம்மர. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya நம்மை நிரப்பி நம்மை பாதுகாக்கிறார். ஹalleluya. பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் சும்மா கிடையாது. அவர் நம்மை நடத்துவார், நம்மை பாதுகாப்பார். ஹalleluya. எல்லா தீங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பார். ஹalleluya. பரிசுத்த ஆவியார் இருக்கிறார் என்றால் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹalleluya. ஜீவிக்கிற தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் யாக்கோபின் தேவன். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆண்டவர் நடத்துவார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்து தகப்பனவர். எல்லாம் சொல்லுங்க. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் சொல்லுங்க. நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை விரும்ப தகப்பனின் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பனின் வீட்டில் வார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே.
கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ரிகபபாதா ரமஷமரா. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. யாக்கோபு கூட ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. என்ன செய்வது, ஈசா வந்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்வது என்று நினைத்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை விடுவித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கால் விட்டால் நான் விடமாட்டேன் என்று பிடித்து கொண்டான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள், கர்த்தரை பற்றி கொண்டு வாழ்கிறவர்கள் என்றைக்கும் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அவர் என்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்தரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவரே, இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, எல்லா சுகவீனங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா பிசாசின் கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் இந்த வேளையில். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லாத்தையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிசாசை உனக்கு இடம் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சரீரம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக ஆலயமாக இருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் குடும்பம். ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். ஹல்லேலூயா. உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ வெளியே போ. இந்த நேரத்தில் இந்த குடும்பங்களை விட்டு வெளியே போ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அமருங்கள், உட்காருங்க. Hallelujah. Thank you. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise God. Praise the Lord. இந்த பிப்ரவரி மாதத்தில் எல்லாரையும் வரவேற்கிறேன். புதிய மாதம். ஹாப்பி நியூ இயர் சொன்னது ஒரு மாதம் ஓடிவிட்டது. எப்படி வேகம், நாட்கள் ரொம்ப வெகு சீக்கிரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நேரங்கள் ரொம்ப வெகு சீக்கிரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா புதிய வருஷம், ஆராதனை, சர்வீஸ் இதெல்லாம் பற்றி யோசித்திருந்த நாட்கள் கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் யோசித்திருந்தோம். ஆனால் இப்போ ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்படி ஆண்டவர் காலமும் நேரம் நமக்கு வெயிட் பண்ணாது. நாம் தான் அதற்கேற்றபடி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த மாதம் ஒரு பட்டணத்தின் ஆண்டவர் இந்த பட்டணத்தை பற்றி எப்படி உவமையாக எங்கெல்லாம் பேசியிருக்கிறார், இதை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். போன மாதம் நாம் பார்த்தது எருசலேம் பட்டணத்தை பற்றி பார்த்தோம். இந்த மாதம் நாம் பார்க்க போது நாசரேத். ஹல்லேலூயா. நாசரேத் என்ற பட்டணத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாசரேத் பட்டணம் என்று பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிறதுலேயே ரொம்ப எளிமையான, பெரிய இதெல்லாம் கிடையாது. இந்த ஊரை பார்த்தீங்கன்னா நாசரேத்து ஒதுக்கப்பட்ட ஒரு ஊராக இருந்தது. பெத்லஹேம் சின்ன ஊர் தான், ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் இருந்தது. பெத்லஹேம் ஏன் சின்ன ஊராக இருந்தாலும் முக்கியத்துவம் இருந்தது என்றால், தாவீதின் வம்சம், தாவீதின் குடும்பம், அவன் பிறந்த இடம், மேசையா வரப்போகும் இடம் என்று பெத்லஹேமை உயர்த்தி வைத்திருந்தார்கள். சின்ன ஊராக இருந்தால் கூட அந்த ஊரை, அந்த சின்ன கிராமத்தை உயர்த்தி வைத்திருந்தார்கள். ஆனால் நாசரேத்து இதெல்லாம் ஒரு ஊரா? அது ஒரு சின்ன ஒரு ஃபிஷர்மேன் காலனி. அப்படின்னா என்ன? மீன் பிடிக்கிறவர்கள் ஒரு சின்ன ஒரு இடமாக, எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு சின்ன 4-5 பேர் தச்சர்களும் கார்பெண்டர்களும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஊர் பார்த்தீங்கன்னா பாருங்கள். அதனால்தான் யோவான் 1ஆம் அதிகாரம் படிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 46ஆம் வசனம் பாருங்க. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் தூரானும் ஆகிய இயேசுவே என்றான். பாருங்க, இந்த இடத்துல பிலிப்பு என்ன சொல்றாருன்னா, நாங்க
தாவீதின் வம்சத்தில் வரும் மேசையாவை கண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை கண்டிருக்கிறோம் என்கிறார் பிலிப்பு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை கண்டுபிடித்து விட்டோம். ஆண்டவர் நீங்கள் நினைக்கிறபடி ஆண்டவர் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்கிறார். அடுத்தபடியாக படிங்க 46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். பாருங்க, நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை நடக்குமா? கேன் எனிதிங் குட் கம் அவுட் ஆஃப் நாசரேத்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை பார்த்து இதை தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஹல்லேலூயா. உன் மூலமா நல்லது ஏதாவது நடக்குமா? கேட்டாங்களா? கேட்டாங்க. நேற்று கூட கேட்டாங்கண்ணே, உன் மூலமா நல்லது ஏதாவது நடக்குமா? நாசரேத்து ஊர், அது சின்ன ஊர், அது சாதாரண ஊர் ஐயா. நாங்கள்லாம் எருசலேமில் இருக்கிறவங்க. எப்படி? நாங்கள்லாம் எருசலேமில் இருக்கோங்க, பட்டணத்தில் இருக்கிறவங்க நாங்கள்லாம். நீ எல்லாம் நாசரேத் ஊர், மீன் பிடிக்கிற ஊர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை கேட்டார்கள். இங்கே வந்து நத்தானியல் என்ன பண்ணுகிறான் இந்த இடத்துல? அவனுக்கு புரியவில்லை. ஏனென்றால் அவன் படித்தவன். அவன் என்ன நினைக்கிறான்னா, மேசையா பெத்லெஹேம்லேருந்து தானே வரணும், ஒன்று பெத்லெஹேம்லேருந்து வந்திருக்கணும். அப்படி இல்லைனா கூட ஆண்டவர் ஏதாவது சிந்தனையில் மேபி ஒருவேளை எருசலேம்லேருந்து வந்தால் கூட ஒரு ராஜா வந்து விட்டார்னு சொல்லலாம். ஆனால் தாவீதின் வம்சத்தில் தானே வரணும், அப்போ பெத்லெஹேமில் தானே அவன் பிறக்க வேண்டும் என்று நாசரேத் ஊரை கம்மிப்படுத்தி இவர்களெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் பிலிப்பு சொன்ன ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? வந்து பார். ஹல்லேலூயா. இதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நாசரேத் ஊர் சாதாரண ஊர் தாங்க, ஆனால் அங்கே வந்து பார் யார் இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அந்த பட்டணத்தை சாதாரணமாக நினைக்கலாம், ஆனால் அங்கே வந்து பார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து மக்கள் உனக்கு எளிமையாக நினைக்கலாம், சாதாரணமாக நினைக்க, தூக்கி போட்டு பேசலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் அங்கே வந்து பாருங்க, நீங்களும் அந்த விசுவாசத்தை வைத்துக்கிறீங்க. ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். சாதாரணமாக நாசரத்தை நினைக்காதே. நாசரத்தில் தான் ஆண்டவர் அவர் வாழ்க்கையை, முக்காவாசி வாழ்க்கையை வளர்ந்தார், கற்றுக்கொண்டார், வேதத்தை கற்றுக்கொண்டார், பெற்றோருடன் இருந்தார். அவர் வளர்ந்தது, அவர் கற்றுக்கொண்டது, அவருக்கு அடைக்கலமாய் இருந்த ஊரே நாசரத்து தான். ஹல்லேலூயா. அவர் பெத்லெஹேமில் போய் இருக்கவில்லை, அவர்கள் அங்கே கொன்று கொண்டிருந்தார்கள். சிறு வயதிலேயே ஆண்டவர் நாசரேத்துக்கு ஓடிப்போய் என்று சொன்னார். அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது ஆண்டவர் அவர்களை பெத்லெஹேமுக்கு கொண்டு போகவில்லை, ஆண்டவர் அவர்களை எருசலேமுக்கு கொண்டு போகவில்லை. ஹல்லேலூயா. ஏன்? நாசரேத் ஊரு சரியான ஊரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் ஏதாவது நன்மை இதில் நடக்குமா என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர்களெல்லாம் கேட்கிறார்கள். இதிலிருந்து நம்ம ஒன்று தெரிந்து கொள்ளலாம். சாதாரணமாய் இருக்கிற நம்மை ஆண்டவர் அசாதாரணமான காரியத்தை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Ordinary people are called to do extraordinary work. Hallelujah. வெளி உலகம் பார்க்கும்பொழுது இவங்க என்ன சாதாரண ஆட்களாக இருக்கிற சாதாரணமான ஆட்கள், இவர்களிடத்தில் என்ன திறமை இருக்கிறது, இவர்களால் என்ன செய்ய முடியும், இவர்கள் என்ன செய்வார்கள், ஐயோ ஒன்றும் தெரியவில்லை என்று நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் சாதாரண ஆட்களை ஆண்டவர் எடுக்கிறார். எதற்காக? அவர்களை வைத்து அசாதாரணமான காரியத்தை, மிராக்கிளஸான காரியத்தை செய்வதற்காக. ஹல்லேலூயா. அதை தான் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்ல சில பேர் சொல்லலாம், இவங்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லலாம். நம்மளை பார்த்து சொல்லலாம், நிறைய பேர் சொல்லி, எனக்கு பார்த்து சொல்லி, இவங்களால் என்ன செய்ய முடியும், இவங்களாம் என்ன படிச்சிருக்காங்களா, இல்லை என்ன தெரியும், இவங்களால் எவ்வளோ தூரம் போக முடியும், என்ன பண்ண முடியும், இவர்களுடைய பலவீனத்தினால் என்ன, அப்படி யோசிப்பாங்க. ஐயா, நாசரேத் ஊரை ஆண்டவர் சாதாரணமான ஊரில் தான், அந்த எளிமையான ஊரில் சாதாரணமான அசாதாரணமான ஆண்டவர் அங்கே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. He selected Nazareth. ஆண்டவர் நாசரேத்தை செலக்ட் பண்ணார்.
உங்களையும் அதை தான் செய்கிறார். He has selected you. He has selected you not because you are எருசலேம். நீங்கள் எருசலேம் என்பதற்காக உங்களை அழைக்கவில்லை. ஆஹா பெரிய பெத்லகேம் என்றதால் உங்களை அழைக்கவில்லை. அவர் செலக்ட் பண்ணது நாசரேத்தை, இதுதான் சரியான ஊர் என்று ஆண்டவர் அங்கே வாழ விரும்பினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. படிப்பும் பாருங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, ஆண்டவர் நாசரேத் ஊருக்கு ஏன் கொண்டு வந்தார்? நசரேன் என்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் எகிப்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை நாசரேத்துக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் எளிமையான இருக்கும் நபரை கூட ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியர்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா. உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் நம்ம வர்ஷிப்ல கூட பார்த்தோம், ஆண்டவர் என்ன கேட்டார்? அந்த அப்பாவை பார்த்து, ஐயா ஏதாவது செய்யுங்க ஐயா என்று ஆண்டவரை பார்த்து கேட்கும்பொழுது அவர் சொன்ன காரியம் இதுதான், உனக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று கேட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கேட்பது இதுதான், நம்மை பார்த்து அதை தான் கேட்கிறார், உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார், எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரால் கூடாத காரியம் ஹல்லேலூயா ஒன்றுமில்லை என்பதற்காக ஆண்டவர் சொல்வது இதுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்போ இந்த மாதிரி எளிமையான ஊரை ஆண்டவர் எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருடைய சித்தத்திற்காக ஆண்டவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இந்த நாசரத்தில் நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்பா அம்மா கீழே இருந்தார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளாக அவர் எங்கேயும் எதையும் செய்யவில்லை. வேதத்தில் நமக்கு இவ்வளோதான் எழுதப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டியது. அவர் அங்கே போனார், நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் அங்கே போனார், இங்கே போனார், அவர் ஹிமாலயாவுக்கு வந்தார், இதெல்லாம் வேதத்தில் எழுதப்படவில்லை. ரைட்டா? நமக்கு தேவையில்லை என்று அவர் விட்டுவிட்டார். இதெல்லாம் தேவையில்லை, வேதத்தில் எழுதப்படவில்லை. நிறைய புத்தகங்கள் இருக்குது, வேதத்தை தவிர நிறைய புத்தகங்களுக்கு அதில் எழுதப்பட்டிருக்கு, அவர் இங்கே போனார், அங்கே போனார், இதை செய்தார், அதை செய்தார் என்று. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், தகப்பன் தாயிடத்தில் அவன் இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். அந்த இடத்தில் அவர் தகப்பன் தாயிடத்தில் இருக்கும்பொழுது அவர் கற்றுக்கொண்டார், வேதத்தை கற்றுக்கொண்டார். சிறு வயதிலேயே போய் பெரிய அங்கே இருக்கிற எல்லா பெரிய பெரிய சரிசெய்கிற எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாரையும் கேள்வி கேட்குறார் ஆண்டவர், இது எப்படி அது எப்படி என்று. அப்போது நாசரேத் ஊர், அந்த ஊரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். நாம் கற்றுக்கொள்ளும் நேரமாக இந்த மாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. This month is a month of learning, practice. ஹல்லேலூயா. நீங்கள் கற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் அதை செயல்பாட்டில் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வனாந்திரத்தில் ஆண்டவர் 40 ஆண்டுகள் கொண்டு போகும்பொழுது அவரால் இஸ்ரவேலர்களை உடனே அங்கே போய் சேர்த்திருக்க முடியும், எங்கே? கானான் தேசத்திற்கு. ஆனால் ஆண்டவர் இவர்களை பார்க்கும் பொழுது இவர்களால் சண்டை போட முடியவில்லை, அந்த விசுவாசம் இல்லை என்று தெரிந்தவுடன் அவர் 40 ஆண்டுகள் அவரை பெரிய ஜனமாக ஆக்கி புதிய ஒரு தலைமுறையை உருவாக்கி உள்ளே போக வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பழைய தலைமுறையில் இருந்தவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் புதிய தலைமுறையில் இருந்தவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இந்த நாசரேத் ஊரில் நாம் தெரிந்து கொள்வது என்ன? இந்த மாதம் இட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். இது ஒரு அஸ்திபாரம். எதற்கு? புதிய காரியங்களை ஊழியங்களை ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு ஒரு அஸ்திபாரம். ஹல்லேலூயா. இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு திங்க். நீங்கள் யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் இது ஒரு அஸ்திபாரமாய் இருக்கிறது. அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றது
ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் கேட்டு கற்றுக்கொண்டால் அடுத்த மார்ச் மாதத்திலிருந்து ஓடுவதற்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்தில் நாசரேத் என்று சாதாரணமாக எளிமையாக தூக்கி போட முடியாது. அந்த இடத்தில் தான் ஆண்டவர் பல காரியங்களை கற்றுக்கொண்டார். நசரேன் என்று சொல்லும் பொழுது பாருங்க இப்போ ஆண்டவர் ஏன் இந்த இடத்தில் அமைதியாக இருந்தார் என்று பார்க்கும் பொழுது நிறைய பேர், இவர் மட்டுமல்ல, வாழ்க்கையில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஊழியத்தை செய்யணும் என்றவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஓட வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் உடனே அவர்கள் ஓட ஆரம்பிக்கவில்லை. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து they prepared themselves. அவர்கள் கர்த்தருக்காக காத்திருந்து பலனடைந்து அப்புறம்தான் செய்கிறார்கள். கலாத்தியர் படிங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. பாருங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால் படிங்க. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். பாருங்க, பவுலுக்கு ஊழியம் கிடைத்தது. ஆண்டவர் சொல்லிவிட்டார் பவுலிடத்தில், உனக்கு புறஜாதிகள் மத்தியில் நீ விளக்காயிருப்பாய், புறஜாதிகள் மத்தியில் நீ வெளிச்சமாயிருப்பாய், உனக்கு ஊழியம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஊழியம் கிடைத்தவுடன் பவுல் எடுரா பைபிளை உடனே போலாம், வாங்க போய் சுவிசேஷத்தை சொல்லலாம் என்று செய்யவில்லை. ரைட்டா? மாம்சமும் இரத்தமும் சேர்ந்த சுய சிந்தனையினால் அவன் அந்த முடிவை எடுக்கவில்லை. ஹல்லேலூயா. இது மாம்ச சிந்தனை. இது இப்படி செய்யக்கூடாது. நாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அமர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்று புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஹல்லேலூயா அவன் செய்தது போல அவன் என்ன செய்தான், அரபு தேசத்திற்கு போய் அங்கே கற்றுக்கொண்டான். அமர்ந்து கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை பெற்றுக்கொண்டான். என்ன செய்வது? அதுக்கப்புறம் தான் பேதுருவை போய் பார்த்தான். அதற்கப்புறம் தான் அங்கே எருசலேமுக்கே சென்றான். ஹல்லேலூயா. நம்ம ஊழியத்துக்கு வந்திருந்தா ஓடி போய் முதல்ல ஊழியக்காரர்களை போய் பார்ப்போம். ஓடி போய் கர்த்தர், இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அதுதான். நம்ம உடனே என்ன பண்ணணும்னா ஊழியக்காரர்களை பார்த்து, ஐயா ஏதாவது சொல்லுங்க ஐயா, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், ஏதாவது என் தலைமையில வச்சு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது நடக்கட்டும், என்ன பண்ணலாம், அவர் ஏதாவது ஒன்று சொல்ல. ஓகே ரைட், இதுதான் ஆண்டவர் சொல்றாரா? நான் பெரியவர்களை ஊழியக்காரர்களை தவறாக சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முதல்ல யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் என்கிறார். நீ ஃபர்ஸ்ட் உன்னை தயார்படுத்திக்கொள். நீ மற்றவர்களுக்கு ஓடுவது, மற்றவர்களுக்கு செய்வதற்கு முன்பதாக, ஊழியம் செய்வதற்கு முன்பதாக, கர்த்தருக்கு நிற்பதற்கு முன்பதாக நீ உன்னை தயார்படுத்திக்கொள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மார்ச் மாதம் வருகிறதே, என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தால் இந்த பிப்ரவரி மாதத்தில் உன்னை நீ தயார்படுத்திக்கொள். கர்த்தர் உன்னை மார்ச் மாதத்தில் ஓட வைக்க போகிறார். கர்த்தர் மார்ச் மாதத்தில் பெரிய காரியங்களை செய்ய உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசல்களை திறக்க போகிறார். திறந்த வாசலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த மார்ச் மாதத்தில், அதற்கு பிப்ரவரி மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாசரேத் ஊரை போல அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள. இவர் மட்டும் இல்லை, பாருங்க, மோசே 40 ஆண்டுகள் மோசேவை வனாந்தரத்தில் அனுப்பிச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உடனே அவன் வெளியே, எகிப்திலிருந்து வெளியே வந்தவுடன் மோசேவே ஆண்டவர், வா மகனே உனக்கு ஊழியம் இருக்கிறது என்று சொல்லவில்லை ஆண்டவர். 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் மோசே சுற்றி கொண்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவனை ஆண்டவர், ஓகே நீ போய் இந்த இவர்கிட்ட உட்கார்ந்து படித்து எல்லாத்தையும் தெரிந்து கொள் என்று சொல்லவில்லை. ஆடு மேய்ப்பதால், அந்த குடும்பத்தில் அவன் மாமனார் கூட இருந்ததால் அவர் ஆண்டவர் நிறைய விஷயங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார், காத்திருக்க வைத்தார். ஹல்லேலூயா. 40 ஆண்டுகளுக்கு பிறகு 80 வயதில் தான் அவனை ஆண்டவர் ஊழியத்திற்கு வா என்று அழைத்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. there is a learning time. நீ அமைதியாக சும்மா இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய, கர்த்தருடைய பாதத்தில் அமர வேண்டிய சூழ்நிலை, நேரம் இருக்கிறது.
அதுதான் நாசரேத் என்ற பட்டணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நாசரேத் என்ற பட்டணத்தில் ஆண்டவர் நம்மை காத்து. தாவீதை பாருங்கள், தாவீது எப்போ அபிஷேகம் பண்ணாங்க? சிறு வயதிலேயே அவர் குடும்பத்தில் வந்து சாமுவேல் தாவீதை தலைமேல் எண்ணெய் ஊற்றி ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார். அந்த குடும்பத்திற்கே தெரியும் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்று. உடனே தாவீது நான் தான் ராஜா என்று ஓடி போனானா? இல்லை அவன் வாள் சண்டை போர் சண்டை என்று போய் சவுலுக்கு முன்னாடி நின்றானா? கிடையாது, கிடையவே கிடையாது. படிப்படியாக தான், ஹல்லேலூயா, அந்த அரண்மனைக்குள் செல்வதற்கு படிப்படியாக தான் சென்றான். ஆண்டவரே அழைத்தார், அவன் போகவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் போகவில்லை. அந்த வாய்ப்பை ஆண்டவர் தான் தந்தார். அந்த வாய்ப்பை சவுலுக்கு பிசாசு வரும்பொழுதெல்லாம் வாசிப்பதற்காக தான் தாவீது உள்ளே போனான். இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பதற்காக தான் உள்ளே போனான், தளபதியாக ஆக்கவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, படிப்படியாக தான். கோலியாத்தை வீழ்த்தவுடன் வா நீதான் அடுத்தபடியாக என்னுடன் இருப்பாய் சொல்லவில்லை, சொல்லவில்லை, நடக்கவில்லை. கர்த்தரால் செய்திருக்க முடியும். நீங்க நினைக்கிறீங்களா உடனே சவுலை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் தாவீதை நிற்க வைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியும் ஆண்டவரால், ஆனால் செய்யவில்லை. அவர் செய்யவில்லை. he never did that. ஹல்லேலூயா. அவன் வனாந்தரத்தில் ஓடினான், வனாந்தரத்தில் ஓடினான். அவன் யோசித்திருக்கலாம், ஆண்டவரே அபிஷேகம், எனக்கு ராஜாவின் அபிஷேகம் செய்தீரே, நான் ஏன் இந்த வனாந்தரத்தில் ஓடணும்? கேள்வி வந்திருக்குமா இல்லையா? நிச்சயமாக வந்திருக்கும். நானா இருந்தா கூட யோசித்திருப்பேன். ஆண்டவர் அழுது போல, ஆண்டவரே தலை மேல ஊத்தின என்ன சும்மாவா? தலைமேல் என் தலைமேல ஊற்றி சும்மா என்னை வேடிக்கை காட்டுறீர்களா? எதற்காக என்னை வனாந்தரத்தில் ஓட வைக்கிறீர்கள்? கேட்டிருப்போமா இல்லையா? தாவீது கேட்டிருப்பா. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவனுடைய 37வது வயதில் தான், ஹல்லேலூயா, when he was 37, அப்பொழுதுதான் யூதாவுக்கு ராஜாவாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்த உடனே தாவீதை இஸ்ரவேல் மொத்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா ஆக்கவில்லை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே ஊழியக்காரை உடனே போய் உடனே அங்கே போய் செய்தி உடனே. ஐயா, அதற்காக நிறைய பேர் முட்டி போட்டு ஜெபித்திருக்கிறார்கள். டிஎல் மூடி எல்லாம் பல ஆண்டுகள் முழங்காலிட்டு ஜெபித்திருக்கிறார் ஊழியக்கார். வில்லியம் கேரி இங்கே வராதுக்கு முன்னாடி பல ஆண்டுகள் இந்தியா மேப்பை வைத்து அழுதுருக்கிறார். ஜீகன் பால் இங்கே வராதுக்கு முன்னாடி அழுதுருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள். ஐடாஸ் கட்டர் இந்த ஊருக்கு வராதுக்கு முன்னாடி அழுது ஜெபித்திருக்கிறார்கள், படித்தார்கள், காத்திருந்தார்கள், ஊழியத்தை தாங்க ஆண்டவரே என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. நாசரேத்து ஊரை பற்றி நாம் பார்த்தால் இது என்ன அப்படின்னு கேவலமாக நம்ம பார்க்கக்கூடாது. கர்த்தர் அந்த ஊரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை போல தான் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். தாவீதை படிப்படியாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. 7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் யூதாவின் ராஜா ஆவன பிறகு 7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவனை உயர்த்தினார் ராஜா முழு இஸ்ரவேலர்களுக்கு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, யோசேப்பின் காரியத்தை எடுத்துக்கோங்க. யோசேப்பு கதிர்கள் எல்லாம் அவன் முன் கனவை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார். கதிர்கள் எல்லாம் அவனை வணங்கினது, அப்பா அம்மா வைத்திருந்த கதிர்கள் கூட வணங்கினது என்ற தரிசனத்தை சிறு வயதிலேயே கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. உடனே ராஜாவாக்கிட்டாரா? உடனே பிரதம மந்திரி ஆக்கிட்டாரா? பாருங்க, அடிமையாக போனது யோசேப்பு. அடிமையாக போனான், வெளிநாட்டில் விற்கப்பட்டான், ஏதோ ஒரு ஊரில் அடிமையாக. ஓகே ரைட், இந்த ஊரில் நமக்கு ஏதாவது நடக்குமா என்று பார்த்தால் சிறையில் போட்டு விட்டார்கள். பாருங்க, அப்போ பாருங்க, காத்து கொண்டு இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இடங்கள் ஆண்டவர் அவரே சூஸ் பண்ணுறார். யோசேப்பு நம்ம சொல்ல முடியுமா? யோசேப்புக்கு நல்லா வேணும், அவர் செஞ்சதால தான் அவர் சிறையில் போட்டாங்க. யோசேப்புக்கு நல்லா வேணும், அவர் பண்ண வேலைக்காக தான் அவரை அடிமையாக பிடிச்சின்னு போயிட்டாங்க. சொல்ல முடியுமா? யூ கேன் நெவர் சே. ஆல் தீஸ் பிளேசஸ் இன் யோசேப்ஸ் லைஃப், ஜோசப் லைஃப்பில் ஆல் தீஸ் பிளேசஸ், ஆல் தீஸ் இன்சிடென்ட்ஸ், இந்த அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவமும் கர்த்தர் செதுக்கி வைத்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் உண்டாக்குகிறார். ஒவ்வொரு இடத்திலும் இவன் என்ன செய்கிறான் என்று தவறாக ஒரு விஷயம் செய்திருந்தால் கூட அந்த இடத்துல மிஸ் ஆகிட்டுக்கும் கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆனால் அவன் பொறுமையாக இருந்தான். வேதத்தில் எழுதவில்லை அவன் சிறையில் போட்ட பிறகு ஐயோ அம்மா என்று அடித்து கொண்டான், அழுதான், புலம்பினான் என்று வேதத்தில் எழுதவில்லை. அவன் காத்து கொண்டு தான் 2 ஆண்டுகள். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் கூட இருந்த அந்த பானபாத்திரக்காரனும் அந்த பிரெட் மேக்கரும், அவன் பானபாத்திரக்கார ஆண்டவரோட
இவர்கிட்ட ஃபேரோ கிட்ட போன உடனே மறந்து விட்டான். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறவங்க சில பேர் மறந்து போயிடுவாங்க. பார்த்தீங்களா? நீ கவலையே படாத, நீ எப்போ நினச்ச நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். நீ கவலையே படாத, நான் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. நமக்கும் நம்பிக்கை, ஆஹா இவர்கள் நம்மளை காப்பாற்றிடுவாங்க போலகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். பார்த்தீங்கன்னா பானபாத்திரக்காரர் அப்படி தான் சொன்னான், நீ கவலையே படாத, நீ பெரிய தீர்க்கதரிசி, நான் வெளியே போன உடனே உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன். மறந்துட்டான். ஐயா எப்படியா மறக்க முடியும்? இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அவன் வாழ்க்கையில். அவன் ஜெயிலேருந்து வெளியே வர்றதுக்கே இந்த யோசேப்பு தான் காரணம். மறந்து விட்டானே பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூட சாதாரண எளிமையான நாசரேத் என்ற ஊர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை எளிமையாக தூக்கி போட்டுருவாங்க, ஆனால் மறந்து போயிடுவாங்க. நாசரேத் ஊரை மறப்பதற்கு நிறைய காரணம் இருக்கிறது. இந்த வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஊரை செலக்ட் பண்ணலைன்னா நாசரேத் ஊரை பற்றியே பேசியிருக்க மாட்டோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சாதாரண எளிமையான ஊரில்தான் அவர் அங்கே போய் தங்குகிறார், வளருகிறார். ஹல்லேலூயா. அப்போது காத்து கொண்டு இருந்து கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய நேரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் யோசேப்பை ஆண்டவர் உயர்த்துகிறார். எவ்வளவோ சொல்லலாம், எவ்வளவோ. தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் என்ன, அவர் என்ன போகும்போதே ராஜாவாக போனாரா, இல்லை போகும்போதே பிரதம மந்திரியாக போனாரா? ஹல்லேலூயா. இல்லை, அவன் போகும்போது அடிமையாக போனவன். எருசலேம்லேருந்து பாபிலோனுக்கு வாலிபர்களை கை கட்டி கொண்டு போகிறாங்க, அடிமையாக போகிறவன். வாழ்க்கை எப்படி இருக்கும்னே தெரியாது, என்ன நடக்கும்னே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவன் ஆண்டவர் அவனை படிப்படியாக உயர்த்தி அவனை பிரதம மந்திரியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உயர்வு வந்துவிட்டால் நமக்கு போராட்டம் இல்லை என்று நினைக்கவே நினைக்காதீர்கள். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன யோசிக்கிறேன்னா, ஆஹா ஓகே நமக்கு இது வந்ததால் போராட்டம் பிரச்சனைகள் இல்லை என்று. இல்லை. ஒன்று, உலகம் நம்மை எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்கும். உலக வாழ்க்கை, நாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுது போராட்டம் பிரச்சனைகள் உள்ள வாழ்க்கை நம்மை தேடிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது நம்மை விடாது. ரெண்டாவது, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைய மாறிவிட்டு நீங்கள் உபவாசம் ஜபம்னு நெருங்கி வந்தால் பிசாசு வேடிக்கை பார்ப்பானா? ஹல்லேலூயா. பிசாசு வேடிக்கை பார்ப்பானா? உபவாசம்னு முட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக இல்லையா? உபவாசம்னு முட்டி, நான் எப்போ உபவாசம்னு முட்டி போட்டேன்னா அங்கே ஒரு உலுக்கு, யாராவது ஒருத்தர் உலுக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. பிசாசே நீ என்ன பண்ணாலும் சரி, கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை விடுவிப்பார், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்கள். நாசரேத் ஊரை பார்த்தையா நீ கேவலமாக பேசுகிற பிசாசே? நாசரேத் ஊரில் தான் ஆண்டவர் வாழ்ந்து எழுந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த கலிலியா தேசத்தில் தான் ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஊழியத்தை தொடங்கின அந்த சிறிய ஊரில் தான் ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அப்போது தானியேல் என்ன நினைத்தான், இனிமேல் நமக்கு பிரச்சனை வராதுன்னு யோசித்தான். நடந்ததா? இல்லை. அடுத்த ராஜா மாறினவன சிங்க கெபியில் இருக்கிறான். கரெக்டா இல்லையா? அவன் நினச்சிருக்கலாம், நான் பிரதம மந்திரி விட்டானுங்க போதும், நம்ம ஒரு உயர்வான இடத்துல போயிட்டோம், இனிமேல் நமக்கு பிரச்சனை இல்லை. நீ எவ்வளவு உயர்வான இடத்தில் போனாலும் சரி, உலகம் உன்னை தேடிக்கொண்டே தான் இருக்கும், பிசாசு உன்னை தேடிக்கொண்டே தான் இருப்பான். ஆனால் நமக்கு பாதுகாப்பு யார்? சிங்கத்தின் வாயை கட்டியவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. பிதாவானவர் தான் சிங்கத்தின் வாயை கட்டினார். உலகம் நம்மை எப்பொழுதும் என்னவென செய்யும். ஹல்லேலூயா. ஆனால் சிங்க கெபியில் ஆண்டவர் தான் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. உலகத்தில் ஆண்டவர் தானியேலை அவர் காப்பாற்றவில்லை. நாம் யோசிக்கலாம், ஏங்க அவரை சிங்க கெபியில் போடாமே காப்பாற்றிருக்கலாமே, இவ்வளவு ப்ரொசீஜர் எதற்கு? இப்போ தானியேலை ஒருத்தர் அவர் ஜெபிக்கும் போது போய் பார்த்து, அவர் முட்டி போட்டுனுக்கிறத பார்த்து, அதை எட்டி பார்த்து, அதை போய் ராஜா கிட்ட சொல்லி, அதை அவர் தானியேலை மாட்டி விட்டு அவரை சிங்க கேபிள் இவ்வளவு எதுக்கு? ஆண்டவர் அப்பவே விடுவிட்டுக்கலாமே. பாருங்கள், இது எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் விட்டு அமைதியாக பார்க்கிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இவர்கள் இந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறார்கள் என்று கவனிக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ப்ரெஷராக இருக்கும் பொழுதுதான் நாம் பல வகையில் வெடித்து விடுவோம். ஹல்லேலூயா.
நம்மளை அழுத்தும் பொழுது, நம்மளை ப்ரெஷர் செய்யும் பொழுது, நம்மை நொறுக்கும் பொழுது என்ன செய்வோம் என்றால், நாம் ஒன்று கர்த்தருடைய கரத்திலிருந்து எகிரி வெளியே போயிடுவோம். முடியாதுடா சாமி, என்னால் முடியாது, ஆண்டவர் பின்னாடி போக முடியும், இது என்ன இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, ஆளை விடுங்க, ஜம்ப் பண்ணி ஓடிடுவோம். அல்லேலூயா. இல்லை என்றால் கர்த்தர் நொறுக்கினாலும் நெருக்கினாலும் என்னை விடுவிப்பார் என்று அங்கே தங்கியிருக்கும் பார்த்தீங்களா கர்த்தருடைய கரத்தில். அதனால் தான் ஆண்டவர் சிங்கக்கெபி வரைக்கும் தானியேலை போட்டு விட்டு விட்டார். அல்லேலூயா. தானியேலை சிங்கக்கெபியில் காப்பாற்றினார். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்தது. எதனால்? தானியேல் விசுவாசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் விசுவாசித்தான். அதனால தான் ஆராதனையில் பார்த்தோம், கர்த்தர் சொன்னது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் அது நடக்கும். அல்லேலூயா. அதனால் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். நாசரேத் என்றும் சிறிய ஊரே, நீ விசுவாசத்தை விட்டு விடாதே. அல்லேலூயா. நீ சாதாரண ஆளுதான், நீ சாதாரண ஆளுதான். ஆனால் உன்னை வைத்து ஆண்டவர் அசாதாரணமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னை வைத்து அசாதாரணமான காரியத்தை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, யோவான் 7ஆம் அதிகாரம் படிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம். அல்லேலூயா. யோவான் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். ஐயா, நம்ம இருக்கிற ஊரு, நம்ம இருக்கிற ஊழியம், நம்மளை பத்தி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஒரு நாள் வரும், இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு வரும். என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் ஊழியக்காரா, இவங்க ஊழியம் செய்கிறாங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன, இவங்களுக்கு என்ன தெரியும், நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம் யாராய் இருக்கிறோம் என்பதை கேள்வி கேட்பார்கள். இந்த உலகம் நம்மை கேள்வி கேட்கும். அப்படிதான் கேட்டாங்க. இவருக்கு என்ன தெரியும், இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டார்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் படிங்க. 1, 2, 3. வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். ஆமா ஆமா, பாருங்க. அப்போ அங்கே எல்லாரும் பிரிந்து இருந்தார்கள். people were divided because of Jesus. hallelujah. இயேசு கிறிஸ்துவினால் ஜனங்கள் அங்கே பிரிந்து இருந்தார். பிரிவினை உண்டாகினது. நம்ம கேட்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்ததால் அங்கே ஒருமை தானே உண்டாக வேண்டும், எல்லாம் ஒன்றா தானே இருக்கணும், எல்லாம் சேர்ந்து தானே இருக்கணும், ஏன் பிரிஞ்சிருக்கிறாங்க? ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் தான் ஆண்டவரை பற்றி கொண்டு ஜீவிப்பார்கள், எல்லாரும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் ஒரு சில பேர் தான். ஹல்லேலூயா. அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த நாசரேத்து ஊர் ஒரு எளிமையான ஊர். அங்கே கேட்குறாங்க, இதுலேருந்து ஏதாவது வருமா, இதுலேருந்து ஏதாவது நல்லது நடக்குமா என்று. ஆண்டவர் நம்மளை பற்றி கேட்பாங்க, அவர் ஐடென்டிஃபை கேட்பாங்க. நம்ம வந்து இவர் பற்றி கேட்டுப்பட்டு, இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, நம்மளை பற்றி பின்னாடி பேசுவாங்க. நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, நம்மளை பற்றி பின்னாடியும் பேசுவாங்க, ஒரு சில பேர் முன்னாடியும் பேசுவாங்க. ரைட்டா? ஆனால் என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அவங்களுக்கு அப்படின்னா, ஏன் இவர் இப்படி வளர்ந்து போகிறாரு, ஏன் இவருக்கு நல்லது நடக்குது. நம்ம இப்போ கிறிஸ்தவர்களே பிரச்சனையே இதுதான். ரைட்டா? கிறிஸ்தவர்களுக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அடுத்தவங்க இவங்க ஏன் வளர்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏன் அடுத்தவங்க வளர்கிறாங்கன்னு ஏன் இப்படி பொறாமைப்பட்டு பெருமை வச்சு இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க? ஏன் உங்களுக்கு இந்த காரியம் இருக்குது? நீங்கள் நம்மை பார்த்து கொண்டு நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. அவன் வீடை கட்டினான், இந்த ஊழியக்கார் வீடை கட்டிட்டாரு, கேளுங்க. நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வீடை கட்டித்தாங்கன்னு கேளுங்க. அந்த மாதிரி வீடு தான் வேணும்னு கேட்காதீங்க, இன்னும் நல்லா இருக்கிற வீடே கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஆண்டவர், அதுதான் சொல்கிறேன், ஆண்டவரை விசுவாசித்தால், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று நீ விசுவாசித்தால் மலையை பேர்த்து சமுத்திரத்தில் போடு என்று சொன்னார். கடுகளவு விசுவாசம் வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நாசரத்து சின்ன ஊர், அதுக்கு என்ன வேணும்? கடுகளவு விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. நாசரத்து போல் நம்ம இருக்கிறோம். ரைட்டா? நம்மளை பற்றி நம்ம எளிமையானவர்கள், நம்ம எதுவும் பெருசாக எதுவும் பண்ணிக்க மாட்டோம். ரைட்டா? ரொம்பலாம் அலட்டிக்க மாட்டோம், போடான்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் நாசரத்து ஊருக்கு தேவையானது என்ன?
கடுகளவு விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நாம் பெரிதாக காட்டிக்கொள்ள முடியாது. ரைட்டா? நம்ம நான் இப்போ இந்த வசனத்தை வைத்து நான் நாசரேத் ஊர், நாங்கள் பார்த்துக்குவோம், ஆண்டவர் வளர்ந்த ஊர் இல்லை ஐயா. விசுவாசம் இருந்தால் கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் வேணும். அப்போதான் ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. இந்த ஊர் எளிமையான ஊராக இருந்தது. ஆனால் என்ன ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் தெரியுங்களா? யோவான் 19வது அதிகாரம் 19வது வசனம் படிங்க. யோவான் 19:19. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. போச்சு. பாருங்க என்ன நடந்தது. பெத்லஹேமின் ராஜான்னு சொல்லி போட வேண்டிய போர்டு, கரெக்டா இல்லையா? பிறந்த அட்ரஸ் பெத்லஹேம், அவர் மரித்தது எருசலேம். ராஜாவாய் வர வேண்டியது எங்க? ராஜாவா வர வேண்டியது எருசலேம். எருசலேமின் ராஜா இயேசு கிறிஸ்து. நாசரேத்தின் ஊராகிய இயேசு கிறிஸ்துன்னு போடாமல் எருசலேமின் ஊராகிய இல்லை பெத்லஹேமின் ஊராகிய இப்படி தான் போட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எளிமையானவர்களை, ஆண்டவர் சாதாரணவைகளை என்ன பண்ணுறாரு? முக்கியமான இடத்திற்கு கொண்டு போய் எல்லாரும் பார்க்கும்படியாக மேலே போர்ட்லேயே ஆணி அடிச்சிட்டார். ஹல்லேலூயா. சிலுவையில் அடிக்கப்பட்ட அது பலகையாக நின்று விட்டது. ஹல்லேலூயா. யார்? மனிதன் யாராலையும் மாற்ற முடியல. யூதர்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, இதை கேட்டுங்க, இவர் இல்லை, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இவர் யூதருக்கு ராஜா கிடையாதுன்னு. எழுதினது எழுதினபடி என்று வரலாறை எழுதி வைத்தான் பிலாத்து. ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் மூலமாக ஒரு செய்தியை கொடுத்தார். என்ன? நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, நாசரேத் ஊராகிய இயேசு கிறிஸ்து என்ற பலகையை மேலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. சாதாரண மீன் பிடிக்கிற கிராமமாக இருந்த நாசரேத்தை ராஜாவின் நகரமாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அந்த போர்டு என்ன போட்டிருந்தது? நாசரேத் ஊராகிய இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜா. அந்த ராஜா எங்கிருந்து வந்தாராம்? நாசரேத்து. ஐயா, எளிமையான நீங்கள் நினைக்கலாம், ஐயா நான் பெத்லஹேமில் பிறக்கலையே. நம்ம நினைக்கலாம், அந்த ஊரில் பிறந்திருந்தா இன்னத்துக்கு நான் துபாயில் பிறந்திருந்தா, இன்னத்துக்கு நான் யூஎஸில் பிறந்திருந்தா, இன்னத்துக்கு நான் ஜப்பானில் பிறந்திருந்தா, சென்னையிலாவது பெரிய ஆளாயிட்டு போனே, பெரிய இதாகிட்டு போமே. ஒரு ஒரு எருசலேமில் இருந்தா, ஓரமாக இருந்திருந்தா கூட, அது பட்டணம், பெரிய பட்டணம், அதெல்லாம் மேலேயே வரல. ஆண்டவர் எழுதவே இல்லை அந்த ஊரெல்லாம். ஆனால் எளிமையான நாசரேத் என்ற ஊர், அந்த ஊரை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, நாசரேத் ஊரான இயேசு கிறிஸ்துன்னு போர்டு அடிச்சிட்டார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ராஜா வருகிறார். எந்த ஊர்லேருந்து வராரு? நாசரேத்லேருந்து. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது பெத்லஹேமில் பிறந்தார். வேதம் சொல்கிறது தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்கிறது மேசையா பெத்லஹேமில் தான் வருவார் என்று. ஆனால் ஆண்டவர் எழுதி மாற்றுகிறார். பெத்லஹேமில் பிறந்திருக்கலாம், ஆனால் நான் இந்த மனிதனை உயர்த்துகிறேன், நான் இந்த பர்சனை உயர்த்துறேன். அவங்க எங்கே பிறந்திருந்தாலும் எளிமையான இருக்கிறவர்கள் பரவாயில்லை, ஆனால் என்னை இவர்கள் விசுவாசிக்கிறார்கள், என்னை இவர்கள் நம்புகிறார்கள். நடக்க முடியாத, இம்பாசிபிளான, இது நடக்காது என்ற காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். அதுதான் விசுவாசம் என்கிறார் ஆண்டவர். நீ விசுவாசித்தால், அதுதான் நான் தகப்பனிடத்தில் சொன்னார், நீ விசுவாசித்தால், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இதை நான் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். உன் வாழ்க்கையில கூட நாசரேத் போல எளிமையாக ஒன்றுமில்லையே ஆண்டவரே, நாங்களாம் எளிமையானவர்கள் ஆண்டவரே என்று சொல்லலாம். இல்லை, கர்த்தர் யூதருக்கு ராஜா என்ற பலகையை போட்டு நாசரேத் ஊர்லேருந்து பிறந்ததாக அடித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தரை நம்பி நீ ஜீவித்தால் கர்த்தர் உன்னை விடவே மாட்டார், அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை நம்பி ஜீவிங்கள். தி ஐடென்டிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவரை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு நபரை தான் அவர்கள் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
படிங்க பாருங்க. அப்போ கர்த்தருக்குள் நாம் யாராக இருக்கிறோம், என்ன அடையாளம் இருக்கிறது, எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் பாருங்க. படிங்க 2 கொரிந்தியர், நம் நேரம் இல்லை இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால் கர்த்தருக்குள் நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஹல்லேலூயா. புது சிருஷ்டிகள் என்று போட்டிருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். கர்த்தருக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கர்த்தருக்குள் நீ யார். நாசரேத் ஊருக்கு ஒரு போர்டு போட்டார் ஆண்டவர் சிலுவையில். அப்போ நாசரேத் ஊரானுக்கு ஐடென்டிட்டி கொடுக்கிறார், ஒரு அடையாளத்தை உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு புதிய எதிர்காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 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 ஆண்டு ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஆர் அ நியூ கிரியேஷன். நீ புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. இந்த நாசரேத் ஊர் இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதத்தில் நீ உன்னை யார் என்று அறிந்து கொள். கர்த்தரிடத்தில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீ உன்னை யார் என்று அறிந்து கொள். நீ முதலாவது ஒரு புது சிருஷ்டி. பழையவைகளை தூக்கி போடு. பழையவைகள் உன் வாழ்க்கையில் வேண்டாம். இதெல்லாம் தூக்கி போட்டு கர்த்தருக்காக ஒரு புது சிருஷ்டியாக மாறு. ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கொள். கர்த்தர் என்னை நேசிக்கிறார், என்னை உருவாக்குகிறார். அவர் நான் எளிமையான இருந்த என்னை இன்றைக்கு உலகம் பார்க்கும்படியாக மேலே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது நடக்கிறது அது? நீ புது சிருஷ்டி என்று புரிந்து கொண்டால். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் புது சிருஷ்டி என்று. 2ஆம் காரியம், நீ யாராய் இருக்கிறாய். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மை படிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் ராஜரீகம் பண்ணும் பரிசுத்த ஜனமாகவும் பிரீஸ்ட் ஆசாரியர்களாகவும் பரிசுத்த ஜனமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நீங்கள் யார் இந்த நாசரேத்து என்று எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறார்கள். சிலுவையில் அடித்த பொழுது எல்லாரும் பார்க்கிறார்கள், என்ன இது யூதருக்கு ராஜா என்று போட்டு நசரேனாகிய இயேசு கிறிஸ்து, நாசரேத் ஊரான இயேசு கிறிஸ்து, யார் இந்த நசரேன், யார் இந்த நாசரேத் என்று பார்க்கிறார்கள். நாசரேத் யார்? ஹல்லேலூயா. ஆசாரியரமாகவும். ஹல்லேலூயா. நீங்கள் யார்? கர்த்தருக்கு ஆசாரியராகவும் பரிசுத்த ஜனமாகவும் ஹல்லேலூயா ராஜரீகம் பண்ணும் கூட்டமாகவும் இருக்கிறீர்கள். ராயல்டி, ராஜா என்ற அந்தஸ்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ராஜாவின் பிள்ளைகள் நீங்கள். ஹல்லேலூயா. ஆசாரியர்களாகி இருக்கிறீர்கள். உங்களுக்கு கடமை இருக்கிறது. சும்மா ராஜாவின் பிள்ளைகள் சுற்றி நிற்க முடியாது. ஆசாரியர்கள் கர்த்தருக்காக பணி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நிற்பது சாதாரண காரியமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறது பரிசுத்த சந்ததியாக நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்த சந்ததியாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, அப்போ ஆண்டவர் நீ யார் அடையாளம் என்று பார்க்கும் பொழுது முதலாவது நீ ஒரு புது சிருஷ்டி என்கிறார். 2வது காரியமாக நீ ராஜரீகம் பண்ணும் ஆசாரியர்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் இருக்க வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. 3ஆம் காரியமாக பாருங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஹல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் நான் கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் உங்கள் அடையாளம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாசரேத் ஊர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊரா இருந்தது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, உன்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த போர்டை என்ன பண்ணாங்க, சிலுவையில்
அறைந்தார்கள். ஹல்லேலூயா. அதை போல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ யார்? நீ நாசரேத் ஊரானவன், நீ எளிமையானவனாய் இருக்கலாம், ஆனால் உன்னை சிலுவையில் ஆண்டவர் சேர்த்து அறைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக அவர் மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவன் நீ கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியவன். ஹல்லேலூயா. அதனால் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். உனக்கு அடையாளம் இருக்கிறது. யூ ஹேவ் ஐடென்டிட்டி. ஹல்லேலூயா. எளிமையான ஊர் என்று நினைக்காதே. உன்னை உயர்த்தி மேலே போர்டு போட்டு எல்லாரும் போற வரவங்களா படிக்கிறாங்க. ஆஹா, இவர்களா என்று பார்க்கிறார்கள். யார் இந்த எளிமையான ஊர்? இவர்கள் புதிய சிருஷ்டிகராக இருக்கிறார்கள், ஆசாரியர்களாக இருக்கிறார், ராஜரீகம் பண்ணும் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள், பரிசுத்த ஜனமாய் இருக்கிறது. அதை தவிர மூன்றாம் பார்க்கிறோம், சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சிலுவையில் அறையப்பட்டவனாய் இருக்கிறாயா? உன் பழைய வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட்டதாய் இருக்கிறதா? ரகசிய வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட்டதாய் இருக்கிறாயா? நீ பேசுவது, சிந்திப்பது, கோபப்படுவது, உன்னுடைய குணங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டதாய் இருக்கிறதா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். அறையப்பட்ட நீ சாதாரண மனிதனாய் இருந்தால், ஆண்டவர் உன்னை சாதாரண மனிதனாய் இருந்த உன்னை ராஜாவாக, யூதருக்கு ராஜா என்று போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை ராஜரீகம் பண்ணும் ஆண்டவர் உன்னை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ராஜாவின் வம்சத்தில் உன்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உன் அடையாளம் என்ன? பாருங்க, கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. நாசரத்தே, இந்த ஊர் யாரு? நாசரத் பற்றி பேசிக்கணும். யார் அது? நம்ம தான் அந்த நாசரத். யாரோ பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருக்காங்க. எருசலேம் பற்றியெல்லாம் நம்ம பேசல. இப்போ we are not talking about எருசலேம், ரைட்டா? பெத்லஹேம், இந்த ஊர்லாம் பற்றி, பெரிய பெரிய ஊரை பற்றிலாம் பேசல. சிறிய ஊர் நாசரேத், ஒன்றுமே இல்லை, சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள். ஆனால் அந்த ஊரை பற்றி தான் பேசுகிறோம். இவ்வளவு பேசுகிறோம், என்ன பேசுகிறோம்? ஆனால் அதுக்கு கடுகளவு விசுவாசம் வேணுன்றார். ஹல்லேலூயா. நீ சின்ன ஊராக இருக்கலாம், எளிமையான இருக்கலாம், ஆனால் உனக்கு கடுகளவு விசுவாசம் வேணும். அப்போ தான் உன்னால் இந்த மலையை பேர்த்து சமுத்திரத்தில் போடு என்றால் அது நடக்கும். ஹல்லேலூயா. நடக்கும் என்று முடிந்தது, செய்து விட்டார் என்று விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்து விட்டார். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது 1ஆம் மாத நாளிலே சொல்கிறேன், இந்த மாதம் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு உங்கள் அடையாளத்தை புரிந்து கொள்ளும் மாதமாக இருக்கிறது. ஏன் தெரியுங்களா? அடையாளத்தை புரிந்து கொண்டால்தான் மார்ச் மாதத்திலேருந்து ஆண்டவர் வேலை தருவார். மார்ச் மாதத்திலேருந்து ஆண்டவர் வேலை தந்தால் ஓடணும். ஹல்லேலூயா. ஓடணும். என்ன பண்ணணும்னு தெரியணும். அடையாளம் தெரிந்தால்தான், நீ யார் என்று தெரிந்தால்தான், உன்னை ஆண்டவர் சிலுவையில் மேலே அடித்து போர்டு அடித்து பெருசாக, இவன் என் பிள்ளை, இவன் என்னுடைய ராஜாவின் பிள்ளை, இவன் பிரீஸ்ட், இவன் ஊழியக்காரன், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், புது சிருஷ்டி என்று ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டவன் என்று அடையாளம் காட்டுகிறார். விசுவாசித்து கர்த்தர் பின்னாடி நட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேரம் முடிந்தது. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. 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 யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை.
கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாசரேத் ஊரை பற்றி பார்த்தோம். ஹல்லேலூயா, நீ நாசரேத் என்று நினைக்கிறாயா? எளிமையான என்னை கர்த்தர் காப்பாற்றுவார் என்று நினைக்கிறாயா? விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா, எளிமையான ஊர். ஹல்லேலூயா, நாசரேத் ஒன்றுமில்லாத சாதாரண ஊரை ஆண்டவர் அசாதாரணமான காரியத்தை உருவாக்க அழைத்திருக்கிறார். உங்களை சாதாரணமான எளிமையான உங்களை அசாதாரணமான காரியத்தை செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீ கர்த்தரை விசுவாசி. கடுகளவு விசுவாசம் இருந்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா, கர்த்தரை விசுவாசி. அவரே ஒரே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறார். அவரே ஒரே வழியாய் இருக்கிறார். கர்த்தரை நீ விசுவாசி. கர்த்தர் உன்னை காத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா, கர்த்தரே ஒரே ஆண்டவர். அவரே ஒரே வழியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சிறிய பட்டண நாசரேத்திலிருந்து இந்த பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் அடையாளம் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. வந்தவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க தேவரீர். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. தெளிவான வார்த்தையை பெற்றுக்கொண்டு விடுதலை தந்து அவர்களை அனுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெளிவான வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் வழிநடத்தி பலப்படுத்துங்க அப்பா தேவரீர். ஆசீர்வதிங்க எல்லாரையும் கர்த்தாவே. வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தனாய். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பார்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ்.